தெய்வீக நேரம் சேனல் அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில் இறைவனுக்கு அடுத்தபடியாக நாம் ரொம்ப போற்றுறது நம்ம குருவை. பெற்றோர் நமக்கு இந்த உடலை கொடுக்கிறார்கள். ஆனால் நல்ல குரு, நல்ல ஆசிரியர் மற்றும் மகான்கள் நம் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும் அறிவை போதிக்கிறார்கள். அதனால்தான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர என்று குருவை இறைவனுக்கு நிகராக நம் சாஸ்திரங்கள் போற்றுகின்றன. குரு பார்க்க கோடி நன்மை உண்டு என்று சொல்வதுண்டு. அப்படிப்பட்ட குருமார்களுக்கும் ஞானிகளுக்கும் மகான்களுக்கும் நன்றியை செலுத்தும் புனித நாள்தான் குரு பூர்ணிமா. குரு பூர்ணிமா அன்று நாம் நம் வாழ்வில் வழிகாட்டிய குருமார்களை மட்டுமல்ல, ஆன்மீக பாதையை காட்டிய மகான்களையும் வணங்குவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. ஆதிசங்கரர், ரமண மகரிஷி, ஸ்ரீ ராகவேந்திரர், ஷீரடி சாய்பாபா, மகா பெரியவா, வள்ளலார் போன்ற மகான்களின் படத்திற்கு மலர் சமர்ப்பித்து தீபம் ஏற்றி அவர்களின் அருளை வேண்டி சில நிமிடங்கள் அமைதியாக தியானிக்கலாம். அவர்கள் சொன்ன நல்ல உபதேசங்களில் ஒன்றையாவது அந்த நாளில் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்தால் அதுவே உண்மையான குரு வழிபாடாகும். இந்த நாள் வியாச மகரிஷியின் அவதார தினமாகவும் கருதப்படுகிறது. வேதங்களை தொகுத்து மகாபாரதம் மற்றும் புராணங்களை உலகிற்கு அளித்த வியாசரின் அருளை நினைத்து இந்த நாளை வியாச பூர்ணிமா என்றும் அழைக்கிறார்கள். இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டில் விளக்கு ஏற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்கள். அதன் பிறகு உங்கள் குரு, ஆசிரியர் மற்றும் மகான்களை மனதார நினைத்து நன்றி செலுத்துங்கள். உங்கள் ஆசிரியர் அல்லது குரு அருகில் இருந்தால் நேரில் சென்று வணங்குங்கள். முடியாவிட்டால் ஒரு தொலைபேசி அழைப்பு அல்லது ஒரு நன்றி செய்தி அனுப்புங்கள். அவர்களின் மனமார்ந்த ஆசீர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த நாளில் ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பேனா அல்லது கல்வி உதவி செய்வது மிகவும் சிறந்த தர்மமாகும். அன்னதானம், முதியோருக்கு உதவி, தேவையுள்ளவர்களுக்கு உணவு வழங்குவது போன்ற நற்செயல்களும் குரு பூர்ணிமா நாளில் சிறப்பான பலனை தரும் என்று நம்பப்படுகிறது. இந்த நாளில் எளிமையாக இவ்வாறு பிரார்த்தனை செய்யலாம். எனக்கு நல்ல அறிவையும் நல்ல எண்ணங்களையும் நல்ல குணங்களையும் அருள்வாயாக. என்னை வழிநடத்தும் குருமார்களும் மகான்களும் எப்போதும் என்னை காப்பாற்றி அருள் புரியட்டும். நண்பர்களே, குரு பூர்ணிமா என்பது ஒரு பண்டிகை மட்டுமல்ல, நமக்கு வழிகாட்டியவர்களுக்கு நன்றி சொல்லும் புனித நாள். மகான்களின் வாழ்க்கையை நினைத்து அவர்கள் காட்டிய நல்ல வழியில் நடக்க உறுதியெடுக்கும் ஒரு புனிதமான நாள். இந்த குரு பூர்ணிமா நாளில் குருவின் அருளும் மகான்களின் ஆசீர்வாதமும் உங்கள் குடும்பத்தில் அமைதி, ஆரோக்கியம், செழிப்பு மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தை வழங்க இறைவனை மனமாற பிரார்த்திப்போம். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். குருவே சரணம், குருவே சரணம். நன்றி, வணக்கம்.